الحمد لله لك الحمد حتى ترضى ولك الحمد إذا رضيت ولك الحمد بعد الرضا يا ربي لك الحمد كما ينبغي لجلال وجهك وعظيم سلطانك يا رب لك الحمد كما هديتنا للإسلام ولك الحمد كما علمتنا الحكمة والقرآن سبحانك إني كنت من الظالمين أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وأتباعه وذرياته وأهل بيته رضوان الله عليهم أجمعين أما بعد فقد قال الله تعالى في كلامه العزيز والفرقانه المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وقضى ربك ألا تعبدوا إلا إياه وبالوالدين إحسانا إما يبلغن عندك الكبر أحدهما أو كلاهما فلا تقل لهما ولا تنهرهما وقل لهما قولا كريما صدق الله العلي العظيم எல்லா புகழும் புகழ்ச்சியும் எங்களை படைத்து பராமரித்துக் கொண்டிருக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் ஸலாமும் எங்கள் தலைவர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை சுவடுகளை எடுத்து நடந்த உத்தமர்கள், வல்லவர்கள், நல்லவர்கள், ஸ்ரீதேவிகள், சாதாத்துமார்கள், அல்லாஹுடைய தீனுக்காக வேண்டி எல்லா அமைப்பிலையும் தியாகம் செய்யக்கூடிய தக்வாவுடைய தாயிகள், அனைத்து முஸ்லிமான முஃமினான ஆண்கள், பெண்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கணித்துக்குரிய ஸ்ரீதேவிகளே, எல்லா நிலைமைகளிலையும் அல்லாஹ்வை பயந்து தக்வாவுடன் வாழும்படி முதற்கண் எனக்கும் என் குடும்பத்தினர்களுக்கும் உங்களுக்கும் நான் வசியத்தும் செய்து கொள்கிறேன். மனிதனுடைய பலகீனத்தில் ஒன்றுதான் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த உலகத்துல அவனுக்கு கொடுத்திருக்கக்கூடிய நிஅமத்துக்கள், பாக்கியங்கள், சந்தர்ப்பங்கள் தப்பி போனதுக்கு பின்னால கை சேதப்படுறது. ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறான். அந்த ஆரோக்கியம் எங்களுக்கு இருக்கக்கூடிய நேரத்துல அந்த ஆரோக்கியத்துற பொறுமதி எங்களுக்கு விளங்குறது இல்லை. ஒரு காலம் வரும், அந்த காலத்துல நோயோட கஷ்டப்படக்கூடிய நேரத்துல படுத்த படுக்கையில இருந்து எழும்பிக் கொள்ள ஏதாவது ஒரு கட்டம் வரக்கூடிய நேரத்துல 3 நேரம் சாப்பிட்டது போன்று
மருந்த குடிக்கக்கூடிய நேரத்தில் அவன் ஆரோக்கியத்தை பற்றி யோசிக்கிறான். மனுஷன் பலகீனம் ஆரோக்கியம் தப்பி போனதுக்கு பின்னால, அவன் நோய்வாய் பட்டதுக்கு பின்னால ஆரோக்கியத்தை பற்றி யோசிக்கிறது மனிதனுடைய பலகீனம். ஒரு மனுஷனுக்கு அல்லாஹ் சொத்து சுகத்தை கொடுத்தீங்கிறான், ரிஸ்குடைய கதவுகளை திறந்து கொடுத்தீங்கிறான். உலகத்தினுடைய எல்லா பக்கங்களாலும் மாறி மாறி ரிஸ்குகள் வந்து கொண்டே இருக்குது. கையில காசு பணம் பட்டம் பல இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த ரிஸ்கத பொறுமதி எங்களுக்கு விளங்குறதில்ல. எந்த முறையில செலவழிக்கணும் என்ற அந்த பொறுமதி எங்களுக்கு விளங்குதில்லை. ஒரு நாள் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா எங்கட ரிஸ்க பறிச்சு எடுத்ததுக்கு பின்னால ஒரு குமர காரியத்தை செய்ய இருந்துச்சு. ஒரு ஏழைக்கு ஒரு வீட்டை கட்டி கொடுக்க இருந்துச்சு. அல்லது குடும்பத்துல ஏன் தாத்தா கஷ்டப்படுறா, ஏன் நான தம்பி கஷ்டப்படுறா, என்னோட மாமி மாமா கஷ்டப்படுறா, ஒரு வேலையை செஞ்சு கொள்ள இயலாம, ஒரு திருமணத்தை முடிச்சு வச்சுக்கொள்ள இயலாம கஷ்டப்படுறா. ஏன் பணம் இருந்திருந்தா இந்த திருமணத்துக்கு நான் அள்ளி அள்ளி செலவழிச்சிப்பனே, என் தாத்தாவுக்கு அள்ளி அள்ளி கொடுத்திப்பனே, என் நானாவுடைய தேவையை பூர்த்தி செஞ்சிப்பனே. ஒரு மனுஷன் அவனுடைய சொத்தை இழந்ததுக்கு பின்னால வறுமையில யோசிக்கிறது இது மனுஷனுடைய பலகீனம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒரு மனிதனுக்கு குழந்தையை கொடுத்தீங்கிறான். அழகான குழந்தை, குறையற்ற குழந்தை, அல்ஹம்துலில்லாஹ் வளர்க்கிறாங்க. பெற்றோர்கள் வளர்க்க தெரியாம வளர்த்து கொண்டு போறாங்க. அந்த பிரயோஜனம், அந்த புள்ளையால பிரயோஜனம் கிடைக்க வேண்டிய அந்த நேரம் வந்து புள்ளையால பிரயோஜனம் கிடைக்குதில்லை. பிள்ளையால எல்லாருக்கும் பலாயும் முசீபத்தும் பிரச்சனைகளும் தான். உம்மா வாப்பாக்கு நிம்மதியான தூக்கம் இல்லை. இந்த பிள்ளை இந்த முசீபத்தை செய்யறானே, இந்த பாவினோட தொடர்பா இருக்கிறானே, எனக்கு கொஞ்சம் தட்டி கிட்டி சரி பண்ணி இந்த புள்ளைய வளர்க்க இருந்துச்சே என்று ஒரு தாய் தகப்பம் புள்ள நாசமாய் போறதுக்கு பின்னால யோசிக்கிறது இதுவும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் மனிதனுடைய பலகீனம். இதெல்லாம் அல்லாஹ் மனுஷன் பலகீனத்தின் மூலமாகத்தான் அல்லாஹ் இந்த உலகத்துல ஒவ்வொரு கட்டத்தையும் உருவாக்கி கொண்டிருக்கிறான். அதே போலத்தான் எங்கட முன்னால வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எங்கட பெற்றோர்கள், சிறுவிகளே பெற்றோர்கள் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அதிகமான உலமாக்கள், அதிகமான பயான்கள் பேசக்கூடிய ஒரு தலைப்பு தான் உம்மா வாப்பா. அதிலேயும் விசேஷமாக உம்மாவை பற்றி, உம்மாட பாசத்தை பற்றி, உம்மாட இரக்கத்தை பற்றி, உம்மா காட்டக்கூடிய அன்பை பற்றி, உம்மாட தியாகத்தை பற்றி இன்னைக்கு அதிகமான இடங்கள்ல உலமாக்கள் பேசுறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் நீக்குது வாப்பா. இன்றைக்கு நான் இந்த குதுபாவுடைய தலைப்பாக எங்களோட வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வாப்பா, அல்லது எங்களை விட்டு மறைந்து கபர்ல வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எங்களை அந்த கண்மணியான வாப்பா, யார் யார் இந்த வாப்பால்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்களோ, யார் யார் இந்த வாப்பால்லாம் மௌத்தா இருக்கிறாங்களோ, அந்த வாப்பா அப்படியே முன்னால் இன்றைக்கு கொண்டு வாங்க. அந்த வாப்பா செஞ்ச சேவை முன்னால கொண்டு வாங்க. அந்த வாப்பா பட்ட தியாகத்தை முன்னால கொண்டு வாங்க. அந்த வாப்பா எங்களுக்காக வேண்டி போட்ட பவுண்டேஷன், அந்த அஸ்திவாரத்தை முன்னால கொண்டு வாங்க. இன்னைக்கு நானும் நீங்களும் பிள்ளைகளை பெற்று வாப்பாண்ட அந்தத்துல இருக்கிறோம். எங்கட வாப்பாட பொறுப்பது இப்பதான் எங்களுக்கு விளங்குது. எங்கட வாப்பா பட்ட கஷ்டம் எங்களுக்கு இப்பதான் விளங்குது. எங்கட வாப்பாட தியாகம், எங்கட வாப்பாட தூக்கம், எங்கட வாப்பாட வேர்வை, எங்கட வாப்பாட ஒவ்வொரு நிமிஷமும் நாங்க இன்றைக்கு வாப்பாக இருக்க போய் எங்களுக்கு விளங்கி கொண்டிருக்கிறது. இன்னைக்கு குதுபால எல்லாரும் கண்ணியத்துக்குரிய ஸ்ரீதேவிகளே, ஹயாத்தோடு இருக்கக்கூடிய வாப்பா இருக்கட்டும், மௌத்தாகிய வாப்பா இருக்கட்டும், எல்லாத்த வாப்பாவை கண்முன்னில் கொண்டு வாங்கும். அது 50 வருஷத்துக்கு முன்னால வாழ்ந்துட்டு மௌத்தாகிய வாப்பா இருக்கட்டும். அல்லாஹ் குர்ஆன்ல சூரத்து பனி இஸ்ரேல்ல ஒரு ஆயத்து, அந்த ஆயத்துல அல்லாஹ் 2 பொக்கிஷங்களை பத்தி பேசுறான். 2 பொக்கிஷங்கள், அதுல ஒன்று உம்மா, 2வது வாப்பா.
இன்றைக்கு நாம் பேச போறது வாப்பாவை பற்றி. இன்றைக்கு எங்களோட பிள்ளைகள் வாப்பமார்கள் எப்படி பார்க்கிறாங்க தெரியுமா? விரோதியாக பார்க்கிறாங்க. இன்றைக்கு எங்களோட பிள்ளைகள் வாப்பமார எதிரியாக பார்க்கிறாங்க. வாப்பமார்களுக்கு சுப்ஹானல்லாஹ் இந்த கூட்டாளிக்கு கொடுக்கக்கூடிய கண்ணியம் சிறப்பு இன்றைக்கு வீட்டுக்குள்ள வாப்பாக்கு இல்ல. இன்றைக்கு வாப்பாவை ஏதோ கடைக்கு போறதுக்கு வாரத்துக்கு வேற காரணமாக எத்தனையோ பேர்கள் பாவிக்கிறாங்க. இன்றைக்கு வாப்பமார்களுக்கு சுப்ஹானல்லாஹ் வீட்டுல ஒரு சட்டத்தை போடலாம், பிள்ளைகளை கொஞ்சம் திருத்தலாம், பிள்ளைகள் முன்னுக்கு சத்தம் போட்டு பேசலாம். அந்த நிலைமைக்கு வாப்பமார்கள் தள்ளப்பட்டு இன்றைக்கு முடங்கி போய் யார்கிட்ட எந்த கவலையை செல்றது, யாரோட என்னுடைய கவலையை பகிர்ந்து கொள்றது என்று ஏங்கி 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 எத்தனையோ தகப்பன்மார்கள் இந்த வீட்டுக்குள்ள மூந்தமாக முடங்கி கிடக்கிறாங்க. சீரடிகளே, அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறான், வாப்பா என்ற வார்த்தைக்கு 3 எழுத்து தான். அந்த 3 எழுத்துக்கு பின்னால வாப்பம்மாட்ட எத்தனை தியாகம் இருக்குது. அந்த வாப்பா என்ற வார்த்தைக்கு பின்னால வாப்பம்மார்கள் எத்தனை பசி பட்டணிகள் இருக்குது. அந்த வாப்பா அந்த 3 எழுத்துக்கு பின்னால எத்தனை நாள் வாப்பாட பேமெண்ட் தூக்கம் இருக்குது. அந்த வாப்பாண்ட வார்த்தைக்கு பின்னால எத்தனை நாள் தியாகம், தந்த மனைவியை விட்டு தந்த பிள்ளைகளை விட்டு வெளிநாட்டுக்கு போய் வெளியூருக்கு போய் எங்க புள்ள பொண்டாட்டிகளை காப்பாற்றணுமே, அவங்களுக்கு ஏதாவது செய்யணுமே, அவங்களோட படிப்புக்காக வேண்டி மற்ற ஒவ்வொரு கட்டத்துக்காக வேண்டியும் ஒவ்வொரு வாப்பாவும் முயற்சி செஞ்சு தியாகம் செஞ்சு அவர்கள் பாடுபட்டு இரவு பகல் பார்க்காம பசி பட்டணி பார்க்காம மல்ல வெயில் பார்க்காம இன்றைக்கு தியாகம் செய்த அத்தனை தகப்பன்மார்களுக்கும் சுப்ஹானல்லாஹ் அந்த வாப்பா என்ற வார்த்தைக்கு பின்னால இத்தனை அர்த்தங்களும் அடங்கிஇருக்கிறது. இன்னைக்கு பேசக்கூடிய நானும் தான் வாப்பான் அந்தஸ்தில் இருக்கிறேன், கேட்கக்கூடிய நீங்களும் தான் வாப்பான் அந்தஸ்தில் இருப்பீங்க. அதிகமானவங்க சுப்ஹானல்லாஹ் எங்க வாப்பாட தியாகத்தை கொஞ்சம் நினைப்போம். எங்களை யாருக்கு விட்டு கொடுத்தாங்க? இன்னைக்கு உம்மமாண்ட இறக்கம் மட்டும்தான் பிள்ளைகளுக்கு விளங்குது. உம்மமாண்ட அன்பு மட்டும்தான் பிள்ளைகளுக்கு விளங்குது. உம்மமார்கள் காட்டக்கூடிய இரக்கம் பாசம் வந்த அந்த அரவணைப்பு மட்டும்தான் பிள்ளைகளுக்கு விளங்குது. ஆனா வாப்பப்பட்ட கஷ்டம் பிள்ளைகளுக்கு விளங்குது இல்ல. ஏன் வாப்ப பிள்ளைகள் முன்னு கஷ்டப்படுறதும் இல்ல, கஷ்டப்படுறதை காட்டிக்கொள்றதும் இல்ல. ஏன் இந்த தியாகத்தை இந்த பிள்ளைகள் பார்த்திடக்கூடாது? ஏன் இந்த கஷ்டத்தை இந்த பிள்ளைகள் பார்த்திடக்கூடாது? நாம் படக்கூடிய ஒவ்வொரு கஷ்டங்களையும் நிலைமைகளையும் இந்த பிள்ளைகள் பார்த்து மனசொடைஞ்சிடக்கூடாது. அதனால வாப்பமாட்ட பொறுமதி இன்றைக்கு பிள்ளைகளுக்கு விளங்குதில்லை. அதனாலதான் வாப்பமார்களுக்கு அடிக்க போறாங்க, வாப்பமாரை விரோதியா பாக்குறாங்க, வாப்பமார்களுக்கு கையை ஓங்குறாங்க, வாப்பாவும் கொண்டு போயிட்டு வழக்குல போடுறாங்க. வாப்போட பொறுமதி விலகுதில்லை. கூட்டாளி கொடுக்கக்கூடிய அந்தஸ்தும் கண்ணியமும் இன்றைக்கு வாப்பமார்களுக்கு கொடுக்கப்படாததுக்கு காரணம் இதுதான். இன்னைக்கு எங்க உமாவுக்கு செலவழிக்கிறோம். எங்க உமாக்கு ஏதாவது ஒன்று வந்துட்டா சுப்ஹானல்லாஹ் கொழும்பில் இருக்கக்கூடிய டாக்டர்ஸ்மார்களை சந்திக்கிறதுக்கு அதுக்குரிய நேரங்களை போட்டு அதுக்காக வேண்டி பணங்களை செலவழிச்சுட்டேக்கு கொண்டு போறோம். ஆனா எங்களோட உடம்புல ஓடக்கூடிய ரத்தத்தை தந்த இன்றைக்கு உலகத்துல எங்களுக்கு அட்ரஸ் தந்த நாளைக்கு மறுமையில எங்களுக்கு அட்ரஸ் தர இருக்கக்கூடிய அந்த வாப்பமார்களுக்கு ஏதோ ஒரு கஷ்டம் வந்தா, ஒரு நோய் வந்தா, ஒரு நெருக்கடி வந்தா, ஏதோ ஒரு பிரச்சனைக்கு மகப்பட்டா இன்றைக்கு எங்களுடைய ஊரில் இருக்கக்கூடிய சாதாரண ஒரு டாக்டரை குடிச்சு 100-150 ரூபாய் செலவழிச்சு அந்த தகப்பன்மார்களுக்கு நாங்க மருந்து செய்வோமே சுப்ஹானல்லாஹ். இன்றைக்கு நாங்க வாப்பாட்ட அந்தஸ்தில் இருக்கிறோம். எங்களுடைய பிள்ளைகள் எங்களுக்கு இப்படி செய்யக்கூடிய நேரத்தில் எப்படி ஒரு கவலை இருக்குது. எங்களோட வாப்பமார்கள் இப்படித்தான் கஷ்டப்பட்டிருப்பாங்க. கணிக்கக்கூடிய சீதவிகளே, இஸ்லாமிய நெஞ்சங்களே, அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறான், நான் தீர்ப்பு செஞ்சிட்டேன். அல்லாஹ் சொல்றான், நான் முடிவு செஞ்சிட்டேன். என்ன முடிவு தெரியுமா? என்ன தவிர நீங்க உலகத்துல யாரையும் வணங்கிடக்கூடாது. அல்லாஹ்ட தௌஹீதை பத்தி அல்லாஹ் இந்த ஆயத்துல பேசுறான். அல்லாஹ்ட ஏகத்துவத்தை பத்தி பேசுறான். நீங்க என்ன தவிர இந்த உலகத்துல யாருக்கும் வணங்க கூடாது என்று அல்லாத தௌஹீதை பேசின ரப்பு ரிசாலத்தை பேசாம பெற்றோர்களை பத்தி பேசுறான்.
நபித்துவத்தை பத்தி பேசாம, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பத்தி பேசாம, நபிமார்களை பத்தி பேசாம தாய் தகப்பனை பத்தி பேசுறான். அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்றான்? வபில் வாலிதைனி இஹ்சானா, பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்வோம். உங்களோட வாப்பாவுக்கு உபகாரம் செய்யுங்கோ. உங்களோட வாப்பாவோட இரக்கமா நடந்து கொள்ளுங்க. உங்களோட வாப்பாவோட பணிஞ்சு பேசுங்கோ. உங்களோட வாப்பா கொடுக்க வேண்டிய அந்தஸ்து கொடுங்கோ. இந்த அளவுக்கு தான் இமாம்கள் இந்த வபில் வாலிதைனி இஹ்சானா, இஹ்சான் என்ற இந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன தெரியுமா கொடுக்கிறது? ஒரு பிள்ளையாக இருந்து ஒரு வாப்பாவை எப்படியெல்லாம் சந்தோஷப்படுத்த இயலுமோ, ஒரு வாப்பாவுக்கு எப்படியெல்லாம் கண்ணியம் கொடுக்க முடியுமோ, ஒரு வாப்பாட உள்ளத்தை எப்படியெல்லாம் அன்பால நிரப்ப முடியுமோ அப்படி நிரப்புங்கோ என்று அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறார். கண்ணியத்துக்குரிய சீரடிகளே, இஸ்லாமிய நெஞ்சங்களே, இன்னைக்கு வாப்பாட பொறுமதி எங்களுக்கு விளங்குதில்லையே. இன்னைக்கு வாப்பாட பொறுமதி எங்களோட கண்களுக்கு விளங்குதில்லையே. எப்பவும் வாப்பாட சின்னத்தில் இருந்து நாங்க விரோதியாக பார்த்து 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 இன்றைக்கு வாப்பாவை எங்களோட கூட்டாளியை விட ஒரு பெரிய விரோதியாக, எங்களோட விரோதியை விட ஒரு பெரிய விரோதியாக எத்தனை பிள்ளைகள் இந்த வாப்பமார பார்க்கிறாங்க. அல்லாஹ் கணிதக்கூடிய சீதவிகளே, உம்மாட்ட ஈக்கிறது இறக்கம், ஆனா வாப்பாட்ட ஈக்கிறது பொறுப்பு. உம்மாட்ட ஈக்கிறது அன்பு, வாப்பாட்ட ஈக்கிறது நிர்வாகம். பாப்பா எப்பயும் குடும்பத்தை நிர்வாகம் செய்யறதை தான் யோசிப்பாரு, அவருடைய பொறுப்பை பற்றி தான் யோசிப்பாரு. அவருக்கு கொண்டாட்டி பிள்ளைகளுக்கு இரக்கம் காட்டுறது குறைவா இருந்தாலும் அவர் எப்பவும் எந்த இடத்துல போனாலும் ஒரு 100 ரூபாய் சம்பாதிச்சாலும் எங்க கொண்டாட்டிக்கு கொண்டு போயிட்டு கொடுக்க போறேன், எங்க பிள்ளைகளுக்கு கொண்டு போயிட்டு கொடுக்க போறேன், என்ன எங்க பிள்ளைகள் எதிர்பார்த்து நிற்கிறாங்க, எங்க மனைவி எதிர்பார்த்து நிற்கிறான் என்ற எண்ணம் மட்டும்தான் வாப்பாட உள்ளத்துல இருக்குமே தவிர பிள்ளைகளோட கொஞ்சம் உட்கார்ந்து பேசுறதுக்கு நேரம் நீக்காது. என் பிள்ளைகளுடைய யோசனை, பிள்ளைகளோட கொஞ்சம் கைகளை கழிக்கிறதுக்கு அவங்களுக்கு அவகாசம் கிடைக்காது. ஏன் சம்பாதிப்போம், பிள்ளைகள் அழிப்போம், நான் பண்ற பாடி எங்க பிள்ளைகள் பத்திரக்கூடாது, நான் தான் படிக்காத மக்கு, நான் தான் பேமெண்ட் வியாபாரி, நான் தான் சின்ன சின்ன வேலைகளை கூலி வேலைகளை செஞ்சு கொண்டு எங்க வாழ்க்கையை கழிக்கிறேன். ஆனா என்னுடைய பிள்ளை உலகத்தில் உயர்ந்தவனாக வாழணும், சிறந்தவனாக வாழணும், பட்டதாரியாக வாழணும் என்று தாண்ட உயிரை அர்ப்பணம் செய்யக்கூடிய, தாண்ட ரத்தத்தையை இழக்கக்கூடிய, தாண்ட வேர்வையை இழக்கக்கூடிய, தாண்ட உடம்புடைய ஆரோக்கியத்தை இழக்கக்கூடிய ஒரு பொக்கிஷன் தான் தகப்பன்மார்கள். கண்ணியத்துக்குரிய சீதவிகளே, இன்றைக்கு அந்த பொக்கிஷத்தை நாங்க எத்தனையோ பேர்கள் விளங்காம கண்டுகொள்ளாம இருக்கிறோம். இன்னைக்கு வீட்டுல கறிப்புளி வாங்குறதுக்கும், மாக்கத்துக்கு போயிட்டு மீன் இறைச்சி வாங்குறதுக்கும், வீட்டுல வேலைகளை செய்யறதுக்கும், வீட்டுல அங்க இங்க ஏதாவது ஊட்டைகளை தொடுக்கிறதுக்கும், வட்டைகளை காணிகளை துப்புரவு செய்யறதுக்கும் தான் எங்க வாப்பாக்கு நாங்க அந்தஸ்தை கொடுத்திக்கிறோமே தவிர அந்த கண்மணிய ஒரு நாள் அந்த 2 கைகளை எடுத்து முத்தமிட்டிக்கிறோமா? பாப்பா, இந்த கையால தானே நீங்க சம்பாதிச்சீங்க, இந்த கையால தானே எனக்கு சம்பாதிச்சு போட்டீங்க, இந்த கையால தானே வாப்பா ஊக்குழுத்தீங்க, இந்த கையால தானே வாப்பா எங்களோட படிப்புக்காக வேண்டி இரவு பகலா கஷ்டப்பட்டீங்க, இந்த வாயால தானே வாப்பா உங்களோட வியாபாரத்தை செஞ்சீங்க, இப்படி எப்படி எல்லாம் கஷ்டப்பட்ட என்னுடைய அன்பான தந்தையே என்று நினைச்சு எத்தனை பிள்ளைகள் நெத்திய மோந்தவங்க இருக்கிறீங்க, எத்தனை பிள்ளைகள் கையை எடுத்து சுப்ஹானல்லாஹ் முத்தமிட்டவங்க இருக்கிறீங்க. அல்லாஹ் பேசுறான், உங்க வாப்பாவை எந்த சின்ன சின்ன விஷயத்தை வச்சு உங்க வாப்பாட உள்ளத்தை சந்தோஷப்படுத்த முடியுமோ நீ அப்படி சந்தோஷப்படுத்து. இதுதான் அல்லாஹ்வை வணங்குறதுக்கு பின்னால பிள்ளைகளாகிய நான்கு செய்ய வேண்டிய கடமை. إما يبلغن عندك الكبر هما أو كلاهما. பொதுவாக வாப்பமார்கள் என்றது சின்ன பிள்ளைகள் மாதிரி வயசுக்கு போனா அவசரப்படுவாங்க, தட்டமாறுவாங்க, அங்காளிங்கால திரட்டுவாங்க. சாப்பாட்டை முதல்ல சாப்பிட பாக்குறது வாப்பத்தான், ஊக்கத்துக்கு தடமாட்டம் வாப்பத்தான்.
தூங்க போனாலும் காலையில சுபம் எழுப்புறதும் வாப்பத்தான். அங்கால இங்கால அவங்களோட வாழ்க்கை வயசு போக போக தடமாட்டம் என்ன செய்து விளங்குதில்லை. அவசரப்படுவாங்க, அவசர முடிவு எடுப்பாங்க. இந்த நேரத்துல சுப்ஹானல்லாஹ் எப்படி பிள்ளைகளா இருக்கக்கூடிய நாங்க நடந்து கொள்றோம். வாப்பட அவசரத்தை பார்த்து என்ன சொல்றோம்? கொஞ்சம் தட்டுமாறாம இருக்கலையும் பாப்பா, கொஞ்சம் ஒதுங்கி போங்கலையும் பாப்பா, கொஞ்சம் வாய போடாம இருங்களையும் பாப்பா, இந்த விஷயத்தை நாங்களே பார்த்து செஞ்சு கொள்றோம் பாப்பா, நீங்க உங்களோட பாட்டுல இருந்து கொள்ளுங்க பாப்பான்னு எத்தனை பிள்ளைகள் சுப்ஹானல்லாஹ் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இம்மா எவ்வளவு இந்த கிபர அஹதுஹுமா, அவங்க சின்ன புள்ள மாதிரி முதியோர் ஆயிட்டா, அவங்களோட வயசு அடைஞ்சிட்டாங்கடா, அவங்க அந்த வயசுக்கு பேசிட்டாங்கடா, அவங்களோட வாலிபத்தை இழந்து பேசிட்டாங்கடா. சுப்ஹானல்லாஹ் அவங்களோட செயல்கள், அவங்களோட குணங்கள், அவங்களோட நடத்தைகள் ஒவ்வொன்றும் சின்ன புள்ள போல இருக்கும் என்பது அல்லாஹ் குர்ஆன்ல பேசி கொடுக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு அழகான வரலாறு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்பாருக்கு ஒரு மனிதர் வாராரு. வாப்பாவை பத்தி ஒரு கம்ப்ளைண்ட் எடுத்துக்கொண்டு, வாப்பாவை பத்தி ஒரு கம்ப்ளைண்ட், ஒரு முறையில் எடுத்துக்கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தர்பாருக்கு வாராரு. வந்து சொல்றாங்க, அருமை நாயகமே, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூலே, என்னுடைய தகப்பனார் இருக்கிறாரே, அவருக்கு ஒரு கெட்ட குணம் இருக்கிறது. இன்னைக்கு எத்தனை பேர்கள் நாங்க யோசித்து பார்ப்போம், இன்னைக்கு சாதாரண சொத்துக்காக வேண்டி, வாப்பட சொத்துக்காக வேண்டி, வாப்பட கடைக்காக வேண்டி, வாப்ப சம்பாதிச்சு வச்ச அந்த பணத்துக்காக வேண்டி எத்தனை பிள்ளைகள் மனசாட்சி இல்லாம சுப்ஹானல்லாஹ் இன்றைக்கு வழக்கு போட்டு அந்த கோர்ட்ல ஏற்றி வச்சுக்கிறீங்க. எத்தனை பிள்ளைகள் சுப்ஹானல்லாஹ். எங்க வாப்பா பத்தி நாங்க எத்தனை பேரோட தவறாக பேசுறோம். எங்க வாப்பா எனக்கு அப்படி செஞ்சாரு, எங்க வாப்பா எனக்கு இப்படி செஞ்சாரு, அவர் நீதமான முறையில அவங்க பங்குகளை பிரிச்சு தரல. இன்னைக்கு எங்க வாப்பாவை பத்தி நாங்க எத்தனை பேர்த்த பத்தி பேசிக்கொண்டிருக்கிறோம். கவலைக்குரிய விஷயம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயும் இப்படி ஒரு வரலாறு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஜ்மாக்கு சுப்ஹானல்லாஹ் ஒரு மனிதர் வாராரு. வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட அந்த வாப்பா பத்தி ஒரு கம்ப்ளைண்ட் போட்டாரு. யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூலே, நான் சம்பாதிக்கக்கூடிய பணம் இருக்குதே, இந்த பணத்தை கொண்டு வந்து எங்க பொக்கெட்ல எங்க ஷாப்ல நான் வைப்பேன். யா ரசூலல்லாஹ், எங்க வாப்பா எங்க அனுமதி இல்லாம இந்த பணத்தை எடுக்கிறாரு. யா ரசூலல்லாஹ், இந்த செயல் எனக்கு விருப்பம் இல்லை. யா ரசூலல்லாஹ், இவர் நடந்து கொள்ளும்போது இந்த முறை எனக்கு விருப்பம் இல்லாம இருக்கு. யா ரசூலல்லாஹ், நான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறது எங்க பிள்ளைகளுக்கும் எங்க பின்னாட்டைக்கும். யா ரசூலல்லாஹ், அதுல வாப்பாவும் எடுத்தா நான் எங்க போறது? யா ரசூலல்லாஹ், எனக்கு இந்த செயல் விருப்பம் இல்லை. என்ற வாப்பாவை கொஞ்சம் கூப்பிட்டு கொஞ்சம் அட்வைஸ் பண்ணி அவருக்கு கொஞ்சம் புத்திமதிகளை சொல்லி அவருக்கு கொஞ்சம் இந்த விஷயங்களை செய்ய வேணாம் என்று ஒரு அட்வைஸ் கொடுக்கணும். யா ரசூலல்லாஹ் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட அந்த மகனார் வந்து கம்ப்ளைண்ட் போட்ட பொழுது சுப்ஹானல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மகனாரை திருப்பி அனுப்புறாங்க. உங்களோட வாப்பாவை கூட்டி கொண்டு வாங்க. உங்களோட வாப்பாவோட பணத்தை எடுக்கிறாரா, உங்களோட சாக்குல கைய போடுறாரா, அந்த வாப்பாவை இந்த மஜ்மா கூட்டிக் கொண்டு வாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி மகனாரை திருப்பி அனுப்புறாங்க. மகன் போய் வாப்பாட்ட சொல்லி வாப்பா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த தர்பாருக்கு வர்றதுக்கு இடையில அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தாங்கிக் கொள்ளல. ஒரு புள்ள வாப்பாவை பத்தி கம்ப்ளைண்டா, எங்களுக்கு ஒரு காலம் இருந்துச்சு, 2 கைகளும் இருந்துச்சு, எதையும் புடிச்சு கொள்ள இயலாத காலம். எங்களுக்கு கால் இருந்துச்சு, நடந்து போய்கொள்ள இயலாத காலம். எங்களுக்கு மூளை இருந்துச்சு, யோசித்துக் கொள்ள இயலாத காலம். எங்களுக்கு நாள் இருந்துச்சு, எங்களுக்கு பேசிக்கொள்ள இயலாத காலம். எங்களுக்கு சக்தி இல்லாம எங்களை தோல்ல போட்டு எங்களை அரவணைச்சு எங்களை ஆராட்டி எங்களை சீராட்டி எங்களுக்கு தேவை பூர்த்தி செஞ்சு எங்களுக்கு படிப்பை தந்து எங்களுக்கு ஜன்னியத்தை தந்து எங்களுக்கு ஓதலை தந்து 3 நேரம் வயிறு நிரம்ப சாப்பாட்டு தந்த வாப்பாவை பத்தி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னே கம்ப்ளைண்ட் அல்லாஹ் தாங்குவானா? அல்லாஹ் தாங்குவானா? இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களே உடனே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பூமிக்கு அனுப்புறான். ஜிப்ராஹீலே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஏந்த ஸலாத்தை எத்தி வைக்கும்,
ஏந்த சலாத்தை எத்தி வைங்கோ. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க வாராங்க. யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூலே, உங்கள் மீது அல்லாஹ்வுடைய சலாம், அல்லாஹ் உங்கள் மீது சலாம் சொன்னார் யா ரசூலல்லாஹ். அல்லாஹு அக்பர். யா ரசூலல்லாஹ், திடீர்னு அவசரமாக வந்த விஷயம் என்ன தெரியுமா? உங்களோட மஜ்மாக்கு ஒரு புள்ள வாப்பாவை பத்தி ஒரு கம்ப்ளைண்ட் கொண்டு வந்தாங்களா, ஒரு முறைப்பாடு கொண்டு வந்தாங்களா என்று கேட்ட பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க சொன்னாங்க, ஆம், ஒருத்தர் வந்தாரு, வாப்பா புள்ளையோட சல்லிய பணத்தை அனுமதி இல்லாம எடுக்கிறான்னு ஒரு முறைப்பாடு வந்திக்குது. யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளல யா ரசூலல்லாஹ். அந்த புள்ள செஞ்ச செயல், அந்த புள்ள செஞ்ச வேலை உங்களுக்கு முன்னால அந்த வழக்கு கூட்டுல அந்த புள்ள கொண்டு வந்து வாப்பா வைக்கிறாரே, இல்ல அல்லாஹ்வை புரிந்து கொள்ளல யா ரசூலல்லாஹ். அந்த வாப்பா இப்ப உங்களுக்கு முன்னால வந்து கொண்டிருக்கிறாரு யா ரசூலல்லாஹ். வரக்கூடிய நேரத்துல அந்த வாப்பா ஏதோ குழம்பிக் கொண்டு வாராரு, நீங்க கேளுங்க யா ரசூலல்லாஹ். அந்த வாப்பாட உள்ளத்துல ஓடின குழப்பம் என்னன்னு கேளுங்க. அந்த வாப்பாட உள்ளத்துல ஏதோ ஒரு சில வார்த்தைகள் ஓடிக்கொண்டிருக்கிறது யா ரசூலல்லாஹ். அந்த வார்த்தையை கொஞ்சம் நீங்க தீர்ப்பு கொடுக்கறதுக்கு முன்னால கேளுங்க யா ரசூலல்லாஹ். அல்லாஹ் அக்பர். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு முன்னால வாப்ப தலையை கீழே போட்டவராக, கண்ணீர் வடிச்சவராக, ஏங்கி ஏங்கி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு முன்னால வாப்ப வாராங்க, வந்து கேக்குறாங்க, நீங்க உங்களோட புள்ளையோட பணத்தை அனுமதி இல்லாம எடுக்கிறீங்களா வாப்பா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஆரம்பத்துல கொஞ்சம் கோபம் இருந்துச்சு. ஒருத்தர் பொருள் இன்னொருத்தர் எடுக்கிறதா, ஒருத்தர் சம்பாதிச்ச பொருள் இன்னொருத்தர் எடுக்கிறதா? உத்தம குமான் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உள்ளத்துல கொஞ்சம் வாப்பாவை பத்தி கோபம் இருந்துச்சு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க அந்த வாப்பாவை உள்ளத்துல ஓட்டுற விஷயத்தை கேளுங்க என்று சொன்ன உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விலகிக் கொண்டாங்க. இதுல ஏதோ ஒரு ரகசியம் இருக்குது. ரசூலுல்லாஹ் அமைதியானாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிதானமானாங்க. வாப்பாட்ட கேட்டாங்க, ஏதாவது நீங்க புள்ளையோட பணத்தை அனுமதி இல்லாம எடுக்கிறீங்களா வாப்பாட்ட கேட்ட உடனேயே அந்த வாப்பாட கண்கள் இருந்து கண்ணீர் வடிஞ்சவராக உத்தம குமான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு முன்னால அந்த வாப்பா தலையை தூக்குறாரு. அந்த வாப்பாட கண்கள் இருந்து கண்ணீர் மாலை மாலையா வடிவு. யா ரசூலல்லாஹ், நிச்சயமாக சத்தியமாக யா ரசூலல்லாஹ், இந்த புள்ள சம்பாதிக்கக்கூடிய பணத்திலிருந்து நம் பொக்கத்திலிருந்து சாத்திலிருந்து ஒரு பகுதி எடுக்கிறேன் யா ரசூலல்லாஹ். எடுத்து எந்த தேவையை நான் செஞ்சு கொள்றேன், எந்த மனைவியுடைய தேவை, அந்த அந்த என்னுடைய மகனுடைய சாட்சிமாருடைய தேவை, எந்த மகனுடைய மாமிமாட்ட தேவை, இந்த தேவைகள் அந்த பணத்திலிருந்து நான் பூர்த்தி செஞ்சு கொள்றேன் யா ரசூலல்லாஹ் என்று சொன்ன உடனேயே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டாவது கேட்டாங்க, நீங்க இந்த மஜ்மாவுக்கு வரக்கூடிய நேரத்துல சுப்ஹானல்லாஹ் ஏதோ உள்ளத்துல புலம்பி வந்தீங்களே, அந்த வார்த்தைகள் என்ன என்று கேட்கப்பட்ட பொழுது சுப்ஹானல்லாஹ் அந்த சஹாபி அந்த வாப்ப செல்றாரு, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூலே, இந்த ஈமான் அதிகரிக்குது யா ரசூலல்லாஹ். நான் பேசின வார்த்தைகள் ஏன் நாவுல வந்து அந்த குழப்பமான வார்த்தைகள், அந்த வார்த்தைகள் ஏன் காலால கூட என்னால கேட்கக்கூடிய சக்தி எனக்கு இருக்கல. நான் என்னத்தை பேசுவேன் என்றது என் காலில் கூட விலங்கல்ல யா ரசூலல்லாஹ். அப்படிப்பட்ட என் உள்ளத்துல ஓடின வார்த்தைகளை நீங்க கேட்டீங்களா யா ரசூலல்லாஹ்? என் ஈமான் அதிகரிக்குது யா ரசூலல்லாஹ் என்று சொல்லிட்டு சொன்னாங்க. யா ரசூலல்லாஹ், ஒரு காலம் இருந்துச்சு யா ரசூலல்லாஹ், எனக்கு குழந்தையாக இவன் கிடைச்ச நேரத்துல, இவன் மகனாக எனக்கு கிடைச்ச நேரத்துல இந்த உலகத்துல நான் தான் முதலாக சந்தோஷப்பட்டேன் யா ரசூலல்லாஹ். இவனுக்கு 2 கைகளும் இருந்துச்சு, எதையும் புடிச்சு கொள்ளையலாது, 2 கால்களும் இருந்துச்சு, நடந்து போய்கொள்ளேலா. இவனை பெற்ற உடனேயே ஏன் நெஞ்சில போட்டு அப்படியே நான் தூக்கி அடைச்சிக்கொள்ள யா ரசூலல்லாஹ். இவனை கொஞ்சினன் யா ரசூலல்லாஹ், இவனோட விளையாடின யா ரசூலல்லாஹ். இவன் தலையை வாங்கி அழகு பார்த்தன், இவனுக்கு எப்படி செருப்பு போடணும் வழங்கினர். ஒவ்வொன்றும் இதுதான் சரி, இதுதான் பிழை. இவனுக்கு நோய் வந்த நேரத்துல யா ரசூலல்லாஹ் நான் தாங்கல்ல. இன்னைக்கு எத்தனையோ பெற்றோர்களுக்கு விளங்குது, நாங்களும் பெற்றோர்களை அழிக்கக்கூடிய நேரத்துல விளங்குறோம். என்ன எங்களுக்குள்ள கஷ்டம் கொண்டு வந்தா நாங்கள் லேசில் அழுக மாட்டோம். இது வாப்பமார்கள் அழுக இல்லை என்று அவருடைய உள்ளத்துல இறக்கம் இல்லை என்று அர்த்தம் இல்லை. வாப்பா அழுந்துட்டா வாப்ப உடைஞ்சிடுவாரு. வாப்ப அழுந்துட்டா
இருக்கிறதுக்கு யாரும் இல்லை. இன்னைக்கு வாப்பா இழந்த மனைவிட்ட கேளுங்க, உங்களோட கணவனை இழந்திருக்கிறீங்க, 30-40 வருஷமா இழந்திருக்கிறீங்க, உங்களோட வாழ்க்கை எப்படி கேளுங்க. உண்மை படக்கூடிய கிறிஸ்தவர்களுக்கு தெரியும். இன்னைக்கு வாப்பா இழந்தா இன்றைக்கு பிள்ளைகள் சுபானவா எத்தனை பிள்ளைகளை நாங்க பார்க்கிறோம். வாப்பமார்கள் சின்னத்திலே மௌத்தாகி அந்த பிள்ளைகளுக்கு ஒழுங்கான படிப்பில்ல, ஒழுங்கான ஒரு வாழ்க்கை இல்லை, ஒழுங்கான இருக்கிறதுக்கு ஒரு ஊர் இல்லை, ஒழுங்கான வருமானம் இல்லை. இன்றைக்கு எத்தனை பிள்ளைகள் இன்னைக்கு நாங்க சமூகத்துல நாங்க பார்க்கிறோமா இல்லையா? வாப்பா இல்லைண்டா தலையெழுத்தே மாறிடும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இத சொல்றாங்க, யார் ரசூலுல்லாஹ் ஏன் ஈமான் அதிகரிக்குது? நான் சொன்ன வார்த்தைகள் இந்த காதுக்கு கூட விலகல்ல, உங்களுக்கு விலகிட்டா யார் ரசூலுல்லாஹ்? என் ஈமான் அதிகரிக்க யார் ரசூலுல்லாஹ்? என் புள்ளைய பத்தி நான் நினைச்சு கொண்டு வந்தேன். அவனை தூக்கினன், கொஞ்சினன், விளையாடினன், அவன் அழகு பார்த்தன், அவனோட தேவையை பூர்த்தி செஞ்சேன். இன்றைக்கு யார் ரசூலுல்லாஹ் உங்களுக்கு முன்னால என்ன குற்றவாளி கூண்டுல கொண்டு வந்து வச்சுட்டானே, இதை நினைச்சுதான் யார் ரசூலுல்லாஹ் நான் கவலையை என்னுடைய குழப்பத்தை நான் புலம்பி வந்தேன் என்று சொன்ன உடனே மகனார பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டு சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தீர்ப்பு வந்துட்டு வாப்பா, அல்லாஹ்வுடைய தீர்ப்பு வந்துட்டு வாப்பா. உன்ட வாப்பா உன்ட பணத்தை உத்தரவு இல்லாம எடுக்கிறாரா? அல்லாஹ் தீர்ப்பு தந்துட்டான். உன்ட பணத்தை உத்தரவு இல்லாம எவ்வளவு செலவழிக்கலாம் என்ற மார்க்க சட்டத்தை அல்லாஹ் கடமையாக்கிட்டான். சீதரிகளை கண்ணியத்துக்குரிய பெற்றோர்களே, வாப்பமார்கள் செஞ்ச தியாகம் பிள்ளைகளுக்கு விளங்குறது இல்லை. இன்றைக்கு நாங்க எங்களோட மனோ இச்சைப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களோட வாப்பா எங்களுக்கு புத்திமதி செய்யக்கூடிய நேரத்துல இதை செஞ்சிடாத வாப்பா, இதை செஞ்ச நீ வாழ்க்கையில கேவலமாகுவாய், இதை செஞ்சிடாத வாப்பா, இதை தொட்டு பார்த்துடாத, இதை வாயில வச்சிடாத, இந்த முறை நீ சம்பாதிச்சிடாது. எத்தனையோ பெற்றோர்கள் இன்றைக்கு புத்திமதி செல்லக்கூடிய நேரத்துல பிள்ளைகளுக்கு விளங்கல, பிள்ளைகளை எதிரியாக வாப்பமார்களை எதிரியாக பார்த்து 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 சுபஹானல்லாஹ் தொட்டது குடிச்சது எல்லாத்துக்கும் வாப்ப மாட்ட முகத்துல நாங்க பாஞ்சி பேசுறோமே. அல்லாஹ் சொல்றான், உனக்கு எந்த அளவுக்கு இரக்கம் காட்ட முடியுமோ அந்த அளவுக்கு வாப்பாவோட இரக்கம் காட்டு. فَلَا تَقُل لَّهُمَا أُفٍّ وَلَا تَنْهَرْهُمَا وَقُل لَّهُمَا قَوْلًا كَرِيمًا. அல்லாஹ் சொல்றான், உங்க வாப்பாவோட இரக்கமான வார்த்தையா பேசணும். இன்னைக்கு வாப்பமார்களுக்கு மருந்து எடுத்து கொடுப்போம், அல்லது அவங்களுக்கு விருப்பமான ஒரு பொருள் எடுத்து கொடுப்போம். வாப்பமார்கள் அந்த பொருளையோ அந்த மருந்துலையோ அவங்களுக்கு உள்ளத்துல சந்தோஷம் வீக்காது. மருந்தை குடிச்சு பாக்குறாரு, சுகம் கிடைக்குதில்லை, அல்லது வாங்கி கொடுத்த பொருளை பாவிக்கிறாரு, அதுல உள்ளத்துக்கு சந்தோஷம் இல்ல. வாப்ப கொஞ்சம் புலம்பாட்டான், நீ ஏமாந்துட்டாய் வாப்பா, நீ எதுல எடுத்தாய், இந்த டாக்டர் இல்லாம வேற ஒரு டாக்டரை போய் சென்று வாப்பமார்கள் புலம்புவாங்க தான். அல்லாஹ் என்ன சொல்றான், அவங்க புலம்பக்கூடிய நேரத்துல நீ இரக்கமா பேசு. வாப்பா, உங்களுக்கு இந்த மருந்து உடம்புக்கு படலையா, இந்த மருந்து உங்களோட உடம்புக்கு தேவையாக இல்லையா, இந்த மருந்தால உங்களுக்கு ஆரோக்கியம் கிடைக்கலையா, அப்ப நாங்க இன்ஷா அல்லாஹ் வாப்பா இன்னொரு டாக்டரை குடிச்சு பார்ப்போமே அப்படி என்று சொல்லுங்கோ. மாற்றமாக எடுத்து தந்தத்தை குடிச்சு ஒரு மூளைக்காக இருங்க வாப்பா என்று எந்த ஒரு பிள்ளைகளும் பாப்பா பார்த்து செல்லுறாங்க. நீங்க எப்ப தெரியுமா வாப்பாட பொறுமதியை விளங்கிக் கொள்ளுவீங்க? நீங்க எப்ப தெரியுமா வாப்பாட அன்பையும் பாசத்தையும் அவங்க செஞ்ச தியாகத்தை விளங்கிக் கொள்வீங்க? நீங்கள் உலகத்துல 2 பிள்ளைகளை பெற்று வளர்க்கக்கூடிய நேரத்துல தான், உங்களோட பிள்ளைகள் உங்களோட கடினமாக நடக்கக்கூடிய நேரத்துல தான், நான் என் வாப்பாவுக்கு செஞ்ச அநியாயம் தான் இன்னைக்கு எங்க பிள்ளை எனக்கு அநியாயம் செய்யறான். நாங்க வாப்பா இருந்து விளங்குறோமா இல்லையா? எங்களோட பிள்ளைகள் எங்களோட கடினமாக நடக்கக்கூடிய நேரத்துல, எங்களோட முகத்துல பாயக்கூடிய நேரத்துல, எங்களை ஒதுக்கி பேசக்கூடிய நேரத்துல, எங்களுக்கு தரக்கூடிய கண்ணியங்கள் தரப்படாமல் இருக்கக்கூடிய நேரத்துல நாங்க எங்களோட வாப்பாவுக்கு செஞ்சது விளங்குறோமா இல்லையா? கணித்துக்குரிய செய்திகளே, கடைசியாக ஒரு விஷயத்தை சொல்றேன், யாரும் மறந்துடாதீங்க. உள்ளத்துல உங்களோட மௌத்து வரங்காட்டும் ஆழமாக வச்சு கொள்ளுங்கோ. உங்களோட வாப்பமார்கள் பூமிக்கு மேலால வாழக்கூடிய நேரத்துல வாப்பாட பொறுமதியை விளங்குங்க. பூமிக்கு கீழால வாப்பமார்கள் போனதுக்கு பின்னால வாப்பாக்காக வேண்டி கையேந்துறது, அவங்களுக்காக வேண்டி ஓதுறது, அவங்களுக்காக வேண்டி சதகத்துல் ஜாரியா கொடுக்கிறது, இதெல்லாம் நன்மையாக இருந்தாலும் பூமி கீழே போறதுக்கு முன்னால உங்களோட தகப்பன்மார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை பூமிக்கு மேல செஞ்சிடுங்க.
அல்லாஹ் எங்களையும் இன்றைக்கு வாப்பாவாக வச்சு எங்களோட வாப்பாமார்கள் மௌத்தாயினவர்களா இருக்கட்டும், ஹயாத்தானவர்களா இருக்கட்டும், அவர்களையும் அல்லாஹ் இன்றைக்கு எங்களுக்கு ஞாபகம் ஊட்டக்கூடிய ஒரு பாக்கியத்தை தந்தான். எனவே சங்கைக்குரிய சீதவிகளே, என்னென்ன விஷயங்களை கேட்டோமோ அத்தனை விஷயங்களை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்கக்கூடிய தௌஃபீகை தந்தருள்வாயாக. எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. எங்களோட குற்றங்கள் குறைகளை மறைத்தருள்வாயாக. எங்களோட கண்மணியாம் எங்களுடைய தகப்பனாரை நீ கபூல் செய்தருள்வாயாக. சிறு வயதுல எங்களை அரவணைச்சாங்கயா அல்லா, எங்களை தூக்கினாங்கயா அல்லா, எங்களை கொஞ்சினாங்கயா அல்லா, எங்களை அழகு பார்த்தாங்கயா அல்லா, எங்களை யாருக்கும் விட்டுக் கொடுக்காத அந்த ஸ்ரீதேவியா அல்லா. உலகத்திலே இன்னைக்கு நோயாளியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாரியா அல்லா, அந்த தகப்பனாருக்கு யா அல்லா நல்ல ஆரோக்கியத்தை நசீபாக்கி கொடுத்துறியா அல்லா, அவங்களுக்கு நீண்ட ஆயுள கொடுத்துறியா அல்லா. நாங்க சம்பாதிக்கக்கூடிய சம்பாதிப்பிலிருந்து எங்கட கைகளாலேயே எங்கட பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தறியா அல்லா. எங்கட தகப்பன்மார்கள் இருந்து எத்தனையோ பேர்கள் இன்றைக்கு பூமிக்கு கீழால வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்கயா அல்லா. அந்த தகப்பனார்களை நீ கபூல் செய்தருள்வாயாக. அவருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. அவருடைய குற்றங்கள் குறைகளை மறைத்தருள்வாயாக. இன்றைக்கு நாங்க பரிபூர்ணமான நிலைமையில, சந்தோஷமான நிலைமையில, உயர்வான நிலைமையில நாங்க ஈக்கிறதுக்கு எங்கட வாப்பப்பட்ட கஷ்டம் தாயா அல்லா, எங்கட வாப்பாட தியாகம் தாயா அல்லா, எங்கட வாப்பாட வேர்வை தாயா அல்லா, எங்கட வாப்பாட தூக்கம் தாயா அல்லா, எங்கட வாப்பாட பசி பட்டினி தாயா அல்லா, எங்கட வாப்பாட ஒவ்வொரு நிமிஷமும் எங்களோட கனவு பட்டதின் காரணமாக இன்னைக்கு உலகத்துல நாங்க வீடு வாசல் சந்தோஷமா மனைவி மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் யா அல்லா. இந்த கபறுகளுக்குள்ள அந்த சீதையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார் யா அல்லா. அந்த கண்மணியை நீ கபூல் செஞ்சு போயா அல்லா. அவருக்கு அந்தஸ்து உயர்த்தி கொடுக்கிறியா அல்லா. அவர் உலகத்திலே எங்களுக்கு செய்த அத்தனை நன்மையான காரியங்களுக்கு நிரப்பமான கூலிகளை கொடுக்கிறியா அல்லா. எங்களோட வாப்பமார்களை சுவர்க்கத்தில் இருக்கக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்கி கொடுக்கிறியா அல்லா. யா அல்லா, எங்களோட வாப்பமார்களோட நீங்க கடினமாக நடந்திருந்தால் எங்களை மன்னிச்சு அல்ல, எங்களை பொருந்தி போயா அல்லா. எங்களோட வாப்பமான துஆ பரக்கத்தை நீ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உடைய துஆ பரக்கத்தை கொடுத்து உலகத்துல நபியாக ஆக்கினாயோ, அதே போல எங்களோட வாப்பாட துஆ பரக்கத்தை எங்களுக்கு தந்து உலகத்துல செழிப்பை தந்துடு ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்களோட மனைவி பிள்ளைகள் எங்களோட குடும்பத்தினர்களை கபூல் செஞ்சுக்கோயா அல்லா. இந்த நிர்வாகத்தை கபூல் செஞ்சுக்கோயா அல்லா. இந்த ஊர் மக்களை கபூல் செஞ்சுக்கோயா அல்லா. பலஸ்தீன் மக்களை கபூல் செஞ்சுக்கோயா அல்லா. ரஹ்மான் எஜமானனையா அல்லா. இந்த ஊர்ல யாரெல்லாம் நோயாளிகள் இருக்கிறாங்களோ அவங்க அனைவர்களுக்கும் ஆரோக்கியத்தை நசீபாக்கிறியா அல்லா. யாரெல்லாம் திருமணமாகாமல் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு நல்ல ஜோடிகள் அமைச்சு கொடுத்துரு ரஹ்மானே. யாரெல்லாம் திருமணமாகி குழந்தைக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறாங்களோ அவங்களுக்கு சாலியான கண்குளிர்ச்சியான குழந்தைகளை கொடுத்து அவங்களோட உள்ளங்களை சந்தோஷப்படுத்துற ரஹ்மானே. இந்த ஊர்ல யாரெல்லாம் படிச்சு கொண்டிருக்கிறாங்களோ அவங்களோட படிப்புல முன்னேற்றங்களை கொடுத்துரு ரஹ்மானே. யாரெல்லாம் தொழில் செஞ்சு கொண்டிருக்கிறாங்களோ அவங்களோட தொழில்கள் ஹலாலான விஸ்தீர்ணமான ரிஸ்க் அள்ளி கொடுத்துரு ரஹ்மானே. இந்த நிர்வாகத்தினர்களுக்கும் பரக்கத் செஞ்சு அவர்கள் செய்யக்கூடிய சேவைகளை நீ கபூலாக்கி அருள்வாயாக. எல்லா முஸ்லீம்களையும் பொருந்தி எல்லா முஸ்லீம்களுக்கும் பாவ மன்னிப்பு தந்தருள்வாயாக. வாசரதவா